கிறிஸ்துக்குள் நாம இருக்கிறோமா? கிறிஸ்துக்குள் இருந்தால் அவர் நம்ம உயிரோடு நம்ம என்ன பண்றாரு? எழுப்புகிறார். ஒரு செவிகள் திறந்திருக்கிறதமாக இருக்கிறபடியாக உனக்கு நன்றி அப்பா. அந்த இடையே கேட்கிற எவனும் பெற்று விடலான்னு சொல்லிடுறப்பா. குடும்பமாக நீங்கள் அழைச்சி வரபடியாக தெரிவிக்கிறேன் சுவாமி. நாடே நடக்கிறாங்க அந்த எக்ஸாமே நான் ஆசிரியர் சுவாமி அப்பா உங்களுக்கு சொல்ல முடியாது. ತನ್ನ ನಿನ್ನನ್ನು ಪವಿತ್ರ ಸ್ವರೂಪನು ನೀನು ನಿನಗೆ ಮೊರೆಯಿಟ್ಟು ವಿಮುಕ್ತರಾದರೂ ನಿನ್ನಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸವಿಟ್ಟು ಆಶಾಭಂಗ ಪಡಲಿಲ್ಲ. ನನ್ನನ್ನು ನೋಡುವವರೆಲ್ಲರೂ ಹಾಸ್ಯ ಮಾಡುತ್ತಾರೆ, ಅವರು ಹೊರೆಕುಟಿ ಮಾಡಿ ತಲೆ ಆಡಿಸುತ್ತಾರೆ. ತಾಯಿಯ ಗರ್ಭದೊಳಗಿಂದ ನನ್ನನ್ನು ಬರಮಾಡಿದವನು ನೀನೇ ಅಲ್ಲವೇ? ತಾಯಿಯ ಎದೆಯಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ನಿಶ್ಚಿಂತೆಯಿಂದ ಇರಿಸಿದವನು ನೀನೇ ಅಲ್ಲವೇ? பிதாவுக்கு சொல்லி நாம் எல்லாரும் கொண்டாடுவோம். தர்மையான வேண்டிலும் தெய்வ சமூகத்திலே அவருடைய மூத்த மகனுக்காக அவருடைய மருமகளுக்காக 2 பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் தெய்வ சமூகத்திலே நாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிப்போம். அவர்கள் பணியாற்றுகின்ற அந்த பள்ளியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக அதில் பணியாற்றுகின்ற எல்லா ஆசிரியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆண்டவர் இவர்களை இப்ப தலைமையாக பொறுப்பேற்று நடத்துகிற தலைமை ஆசிரியரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் தெய்வ சமூகத்திலே கொண்டாடுவோம். அந்த பள்ளியை படிக்கிற எல்லா பிள்ளைகளும் இயேசுவின் அன்பை கண்டுகொள்ள தந்ததாய் அருமையான பள்ளியை படிக்கிற எல்லா பிள்ளைகளையும் பேசுவதற்கே நாம் கொண்டாடுவோம். அருமையான துணைவியாருக்காய் ஜெபிப்போம். அவர்கள் செய்கின்ற ஆசிரியர் பள்ளியை கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிப்போம். கர்த்தர் கரம்பிடித்தவர்களை நடத்தும்படியாக தேவைகளை சந்திக்கும்படியாக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அருமையான மூத்த மகளிர் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும்படியாக ஆன்சரை எழுதி நல்ல ஒரு மதிப்பெண் பெற்று படிக்கின்ற ஸ்கூல்ல ஒரு அவார்டு வாங்கத்தக்கதாய் படித்துக் கொண்டிருக்கிற மகனுக்காய் ஜெபிப்போம். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் சுகத்தோடு நலத்தோடு சமாதானத்தோடு கூட கர்த்தர் ஆசீர்வதிக்காய் ஜெபிப்போம். +3 எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிப்போம். இந்த ஆண்டிலே கல்வி ஆண்டிலே நம்முடைய திருச்சபையிலே பிள்ளைகள் எழுதுகிற சர்ச்சில் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் எல்லாரும் பாஸ் பண்ணி நம்ம ஸ்கூல் திருச்சபை ஆனது இந்த ஆண்டிலும் ஒரு சிறந்த ரிசல்ட் எடுத்துக்கொண்டதான கிருபைகளை தேவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாய் தேவ சமூகத்தில் மன்றாடுவோம். வந்திருக்கிற எல்லாருக்கும் வேண்டிய சுகத்தையும் பலனையும் ஜீவன் தந்தருளுமாய் அப்பத்தையும் நிறைவு செய்வதற்கு இந்த நாளின் தலைப்பு கிறிஸ்துவும் உன்னத வாழ்வும் என்ற பொருளின் அடிப்படையிலே தேவ சத்தியங்களை பேசுவதற்காக நமத்திலே செதுவாலை திருச்சபையிலே அங்கமாய் இருக்கிற அன்புக்குரிய ஆசிரியர் புகழேந்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை என்னோடு கூட நான் வரவேற்றுக் கொள்கிறேன். அவர்கள் செதுவாலை திருச்சபையிலே அவர்கள் அன்பு பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். அவர்கள் அரசு பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலும் நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற
அருமையான ஐயாவை திருச்சபையின் சார்பில் நான் வரவேற்றுக் கொள்கிறேன். இப்பொழுது அவர்கள் நம்மோடு இந்த தியானத்தை நிறைவு செய்வார்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் இப்படிப்பட்டதான ஒரு வாய்ப்பை கொடுத்த முதலாவதாக நான் ஆண்டவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட என்னையும் இந்த நாளிலே நம்முடைய திருச்சபைக்கு வந்து கடவுளுடைய செய்தி கொடுக்கக்கூடிய அழைப்பை விடுத்த நம்முடைய திருச்சபையுடைய ஆயர் அவர்களுக்கும் பொறுப்பாளர்கள், திருச்சபை மக்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொறுப்பத்தை நன்றி கொள்கிறேன். எப்பொழுதுமே எனக்கு ஏறக்குறைய ஒரு 25-30 அந்த ஆண்டுகளாகவே நிறைய அந்த சிறுவர் ஊழியம், சண்டே கிளாஸ், திருச்சபையுடைய ஊழியங்கள் அதுலெல்லாம் நமக்கு எனக்கு கொஞ்சம் ஈடுபாடு இருந்திருக்கிறது. நான் ஆசிரியராக தான் நான் இருக்கிறேன். பல பேருக்கு சேர்ந்து இந்த மாதிரியான நிறைய ஊழியங்களை நிறைவேற்றி வருவது என்னுடைய வழக்கம். அப்படி இருக்கும்போது எனக்கு எப்பவுமே எனக்கு 2 விஷயம் எனக்கு எப்பவும் அதிகமாக பிடிக்கும். நான் ஆசிரியராக இருக்கிறதுனால எங்க போனாலும் எந்த ஸ்கூல்னாலும் அந்த ஸ்கூல்ல போயிட்டு நான் பார்ப்பேன். அந்த ஸ்கூல்ல என்ன வித்தியாசமா இருக்கிறாங்க, அந்த ஸ்கூல்ல என்ன வித்தியாசமா பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் பார்ப்பேன். நான் இப்போ தற்போது இந்த வருஷம் தான் சத்வாச்சாரி ஆசிரியர் படிக்கிறேன். நான் ஆசிரியராக நான் மாறுதலுக்கு வந்திருக்கேன். அதே போல இந்த திருச்சபைகளை வந்து எங்கேயாவது பார்த்து மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு சொன்னா அழகாகவே எல்லாருமே நல்லா பாட்டு பாடுறீங்க. எவ்வளவு பேர் இருக்குமோ அவ்வளவு பேருக்கு சத்தமே கேட்குது. அதோட வந்திருக்கிறவர்கள் ஒரு நமக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ திருச்சபைக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தோட எல்லாரும் அன்போட அந்த வரவேற்ற ஒரு விஷயம் எதை காட்டுது அப்படின்னு சொன்னா ஒரு முகஸ்துதிக்காக சொல்றேன். நம்முடைய ஆயர் அவர்களுடைய அந்த வழிநடத்துதலை வந்து என்னால புரிந்து கொள்ள முடிஞ்சது. அதனால இப்படிப்பட்டதான ஒரு திருச்சபைக்காக நான் கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நமக்கு வாசித்து தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த பகுதியில தலைப்பு நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்புகள் கொடுத்துருக்கிறாங்க. 40 நாட்கள் ஏறக்குறைய இது 20வது நாள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளை வந்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். அப்படியே இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவம் உன்னத வாழ்வும் அப்படின்ற ஒரு தலைப்பை நமக்கு கொடுத்துருக்கிறாங்க. வாசிக்கலாம், ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 2வது அதிகாரம் 7வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவரோட கூட நம்மை எழுப்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். உன்னதங்கள்ல அவரோட கூட உட்காரவும் செய்தார் அப்படின்ற சாதாரணமா நம்ம யோசிக்கலாம். இந்த நாள் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம திருச்சபைக்கு ஒரு புதுசா நம்ம வர வச்சிருக்கிறோம். நான் அங்கதான் உட்கார்ந்து சொன்னேன் ஐயா கிட்ட, இல்லைங்க ஐயா உங்களுக்கு ஒரு சேர் போட்டுருக்கிறேன், நீங்க அங்க வந்து உட்காருன்னு சொன்னேன் இல்லையா. இன்றைக்கு நான் வந்து ஒரு கெஸ்டா நான் வந்திருக்கிறேன். எனக்கு வந்து ஒரு இடம் வந்து கொடுத்துருக்கேன். நிறைய இடங்களில் நம்ம பார்க்கலாம். ஒரு அரசியல் கூட்டமா இருந்தாலும் எந்த ஒரு கூட்டமா இருந்தாலும் ஒரு ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் நம்ம அங்க உட்கார வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு முடிவு பண்றாங்க இல்லையா. இந்த குறிப்பிட்ட ஆட்கள் நம்ம நிறைய நம்ம பார்க்கிறோம். இவங்க தான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் உட்காரணும். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த அங்கீகாரத்தை வந்து அந்த நடந்து அது எதுவா இருந்தாலும் கிறிஸ்துவ கூட்டமா இருந்தாலும் அரசியல் கூட்டமா இருந்தாலும் எந்த கூட்டமா இருந்தாலும் அப்படி நிர்ணயிக்கிறோம். இப்போ நம்ம இந்த வேத வசனத்தை நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவோடு நம்ம எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வச்சிருக்கிறாரு. நம்ம ஆண்டவரோட சரிக்கு சமமா நம்ம உட்காருறோம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான சில விஷயங்கள் நடக்கும். நான் இந்த ஸ்கூல் டீச்சர்ன்றதுனால அந்த மாதிரி உதாரணங்கள் தான் அதிகமாக நான் சொல்லுவேன். சில நேரங்களில் 10th, +2 அந்த மாதிரி ஒரு அதிகமான மதிப்பெண் எடுத்துட்டாங்கன்னா அப்போ அவங்களோட விருப்பம் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ சொல்லுவாங்க நான் வந்து கலெக்டராக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு விஷயங்கள் சொல்லும்போது அப்போ அந்த நேரங்களில் சில கலெக்டர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஜீப்ல தன்னுடைய ஆஃபீஸ்ல அந்த இடத்துல உட்கார வைக்கிறது நம்ம பார்க்கிறோம். அது வந்து அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. அவங்க 10வது தான், அவங்க 12ஆம் வகுப்பு தான் படிக்கிறாங்க. ஆனா அந்த ஏன் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த இடத்துல நம்ம உட்காருன்றது அவ்வளவு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அவங்களுக்கு கலெக்டர் சீட்ல கலெக்டர் தான் உட்காரணும் இல்லையா. ஆனா நம்ம மாதிரி ஒரு மாணவர்கள் உட்கார வைக்கிறாங்க. அப்ப அந்த ஒரு மகிழ்ச்சி நமக்கு எதை தருதுன்னா ஒரு உத்வேகத்தை தருது இல்லையா. அதுதான் நம்ம வேத வசனத்தை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அப்போ ஆண்டவரோட நம்ம வந்து உட்கார முடியாது.
அவங்களுக்கு நான் சொன்ன ஒரு விஷயம் அதே தான். ஒன்று எங்களை கிறிஸ்துக்குள் வழிநடத்தினாங்க ஒரு 2 பேர் சகோதரர்கள். அவர்கள் வழிநடத்தின அந்த ஒரு வழிநடத்துதலுக்குள்ள இருக்கிறவங்க அது உங்களுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும். பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். அப்படிப்பட்ட ஒரு வீட்டில் இழப்பு ஏற்பட்டுச்சு, அதுக்காக நான் லீவ் போயிட்டு வந்தேன் அப்படின்னு. இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவுக்குள் நாம இருக்கிறோமா? கிறிஸ்துக்குள் இருந்தால் அவர் நம்ம உயிரோடு நம்ம என்ன பண்றாரு, எழுப்புகிறார். ஒரு நகைச்சுவான ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. ஐயா தவறாக நினைத்து கொள்ளலாம். நம்ம ஐயா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஐயா, அது எனக்கு தெரியும். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சில இடங்கள் எங்க ஒரு சில இடங்கள் நடக்கும். சும்மா ஒரு நகைச்சுவா இருக்கிறது எழுதிப்பாங்க வச்சுக்கலாம். நிறைய ஞானஸ்தானம் கொடுக்கணும், ஒரு கணக்கு காட்டணும், ஒரு மேலதிகாரி அப்படின்னு சொல்லணும். ஒருத்தர் கூப்பிட்டாங்க. என்ன உன் பேர் ஆறு தனி என்ன பண்றாரு, தனி பிரச்சனை. இனிமேல் உன் பேர் ஆபரகம் ஆவலத்தான். கிறிஸ்துவ என்ன பண்ணியாச்சு, மாத்தியாச்சு, முடிஞ்சிச்சு. இதை அந்த ஊழியர் வீட்டில் இருக்கிற வேலைக்கு பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த ஊழியர் ஒரு நாள் சொல்லலாம், எனக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் என்ன பண்றேன், நல்லா ஒரு சிக்கன் குழம்பு கொஞ்சம் எடுத்து நீங்க என்ன பண்றீங்க, நல்லா செய்தெல்லாம் நீங்க வீட்டு அன்னைக்கு என்ன தெரியல. எங்க பார்த்து எங்கேயுமே அந்த நான்வெஜ் என்ன பண்ணவே இல்லையா, கிடைக்கவே இல்லை. ஐயோ, வந்தா நம்மளை வந்து என்ன பண்றாரு, சிக்கன் குழம்பு கேட்டாங்க. நம்ம என்ன பண்றது, திருப்பி திருப்பி வச்சு பார்க்கறது, எங்க கேட்டாலும் எங்கேயுமே இல்லையா. சார் அவருக்கு தேவையான செய்து வச்சுட்டாரு. அப்போ அவ்வளோ வராது. இன்னைக்கு இதை ஆர்டர் பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் செஞ்சிருப்பாங்க. அப்படி வரும்போது பக்கம் வந்து கேட்கிறாரு, என்னப்பா செஞ்சுட்டு ஓகே செஞ்சுட்டேன். எடுத்து பார்க்குறாரு, அவருக்கு சாம்பார் வச்சுருக்கேன். நான் கேட்கறது என்னது, சிக்கன் குழம்பு நீ என்ன பண்ணிருக்கிறா? இல்லைங்க ஐயா, இதுதான் சிக்கன் குழம்பு, இல்லை இதுதான் மீன் குழம்பு. என்னப்பா சொல்றேன், இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விளக்கம் சொல்றாரு. ஒண்ணு எதனால பண்ணிட்டு சொல்ற சார், அவர் கொஞ்சம் கூட ஆயிட்டார். ஒண்ணும் இல்லை, சுத்தி பார்க்கறேன், எங்கேயுமே சிக்கன் கிடைக்கல. எத்தனை அவருக்கு அதனால தண்ணி வச்சு 3 முறை இனிமேல் பேர் வந்து சிக்கன் போடுறதான்னு சொல்றேன். ஐயா அதுதான் அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை இது நகைச்சுவைக்காக நம்ம சொல்லப்பட்டிருந்தாலும் சில நேரங்களில் நம்ம ஆண்டவர் எதற்காக நம்ம ஏற்றுக்கொண்டுள்ளோம், இல்லை எதற்காக ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, இந்த முறையிலலாம் நம்ம திருச்சபையில் எங்கேயும் நடக்கிறது தெரியாது. சில விஷயங்கள் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க. அவர்களுக்கு நிறைய ஆலோசனைகள், நிறைய வகுப்புகளை கொடுத்து அப்படியே தான் நம்ம என்ன பண்றாங்க, ஞானஸ்தானம் தராங்க. நாம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமே, ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, நாம என்னவாயிட்டோம், கிறிஸ்துவ ஆயுதம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்தால் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவர்களா காணப்பட மாட்டோம். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டு ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். அதுல வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, யாக்கோபை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். அவர் வந்து அவருடைய கதைகள் எல்லாமே நமக்கு தெரியும். அந்த கதை நமக்கு சொல்ல போவது கிடையாது. தன்னுடைய பெற்றோர்கள் இருந்து அவர் என்ன பண்ணாருங்க, யாக்கோபு சகோதரனை ஏமாற்றி டீச்சர் கேள்வி கேட்பேன், என் கூட இருக்கிறீங்களா செக் பண்றதுக்கு. தன்னோட சகோதரர்கள் எல்லாருமே ஏமாத்திட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, மாமனார் மாமியார் வீட்டுக்கு அங்க போயிட்டு மனைவி பிள்ளைகள் எல்லாம். அப்போ ஒரு வசனத்துல நம்ம பார்க்கிறோம், யாக்கோபு வந்து நல்ல வேலைக்காரர்கள், நிறைய மிருக ஜீவன்கள், ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பயங்கரமா வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு. அப்போ அவர் வந்து தன்னுடைய மாமனார் மாமியார் வீட்டுல இருந்து தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராது. அப்போ வெளியில வழியில நடக்கிற ஒரு விஷயம் தான். தேவத்தர்கள் மனுஷர்களை அவர்களோடு பார்க்கும்போது ஒரு விஷயம், எத்தனை வருடங்கள் கழிச்சு அவர் வந்து திரும்ப தன்னுடைய வீட்டுக்கு வராரு, யார சொல்ல முடியுங்களா? சும்மா போராயம் ஒரு 20-21 வருடங்கள் கழிச்சு இவ்வளோ சொத்துக்களோட அவர் வந்து என்ன பண்றாருன்னா திருப்பி தன்னுடைய வீட்டுக்காரர் வராரு. அப்ப அப்படி வரும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த அவருடைய ஜபம் அங்க வந்து என்ன சொல்றாருன்னா, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நான் என்ன பண்ணவே மாட்டேன், போக விடவே. யோசிக்கலாம், அவருக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது, எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மாமா லாபானை விட வந்து இவரு பயங்கரமான பணக்காரராக வராரு. ஆனா அவர் கேட்கிற ஒரு வேண்டுதல் என்னன்னா, என்னை ஆசீர்வதித்தாலுடைய உண்மை நான் என்ன பண்ண மாட்டார், என்ன விதமான ஒரு ஆசீர்வாதம் கேட்கிறார்.
அதுக்கப்புறமா தான் அந்த நிகழ்ச்சி நடக்குது. அவருடைய பேர் யாக்கோபுன்றதுக்கு பதிலா என்ன பேர் வச்சிருப்பாங்க? இஸ்ரவேல். அதுக்கப்புறமா பாருங்க, யாக்கோபின் தேவன் அவருடைய அந்த வம்சமே அவருடைய எல்லாமே மாற்றுறாரு. எத்தனையோ வருஷங்கள் ஆனாலும் ஆண்டவரிடத்துல அவர் மன்னிப்பு கேட்கிறார். ஏன்னா ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு பிள்ளையா அவர் இல்லை. எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும் ஆண்டவரத்தில் கேட்கிறார், உன்னுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். இன்றைக்கு நாம எவ்வளவு பணம் வச்சிருக்கலாம், எவ்வளவு சொத்துக்கள் வச்சிருக்கலாம், ஆனா அது நம்ம என்ன செய்யணும்? அனுபவிக்க முடியுமா? அது நமக்கு பயன்படுகிறதா? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான் நமக்கு என்ன செய்ய முடியும்? அவற்றை எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தணும். அந்த கிறிஸ்துவுக்குள் நாம இருக்கணும். அதுக்கு அடுத்துதான் அந்த எபேசியர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வசனங்கள் நான் எதுவும் படிக்க சொல்லலை, ஏன்னா ரொம்ப குறுகிய நேரம் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. நான் அப்படியே முடிச்சேன். அப்போ ஒரு வசனத்துல என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாமே இந்த 1ஆவது அதிகாரத்துல தான் இருக்குது. நீங்க அப்புறமா நீங்க படிச்சு பார்க்கலாம். இப்ப நாமெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா, யாரோ ஒருவருக்கு நம்ம பிள்ளைகளா நாம என்ன பண்றோம்? இருக்கோம் இல்லையா? அவங்க அப்பா அம்மாக்கு அவங்க பிள்ளைகள். ஆனா இங்க நம்ம வசனத்தை நம்ம பார்க்கிறோம், உங்களை வந்து சுவீகார புத்திரராக நான் மாற்றுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கோபாக்கினுடைய பிள்ளைகளா இருந்தாங்க. கோபத்துக்கு இல்லையா? ஒருத்தருடைய கோபம் ஒருத்தர் மேல இருக்குதுன்னா அவங்க வந்து தண்டனை கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளா இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றுறது நம்ம பார்க்கிறோம். அதே போல அவங்களுக்கு எல்லாருமே ஐஸ்வர்யம், நல்ல பணம் எல்லாமே இருக்குது. ஆனா அங்க சொல்றாரு, உங்களுக்கு வந்து மகிமையின் ஐஸ்வர்யத்தை நான் வந்து உங்களுக்கு தருகிறேன். உங்க எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்கும் கண்கள் நல்லவே தான் இருக்குது இல்லையா? நம்ம எல்லாருக்கும் கண்கள் இருக்குது. அப்போ அவங்களுக்கு கண்கள் இருக்குது. ஆனா அந்த பவுல் எழுதும்போது அவங்க சொல்றாரு, உங்களுக்கு கண்கள் இருக்குது, நீங்க ஆனா என்ன பண்றாரு? உங்களுக்கு மனக்கண்களை திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த வசனத்தை நம்ம வாசிக்க இல்லையா? 2வது அதிகாரத்துல அந்த 7வது வசனத்துல கிறிஸ்து இயேசுக்குள் நம்ம வந்து உயிரோடு என்ன பண்ணலாம்? எழுப்புனாரு. அப்ப அவங்க செத்து தான் இருக்கிறாங்க. அவங்க செத்து போய் இருக்கிறாங்க. உயிரோடு தான் இருக்கிறாங்க. ஆனா பாவத்துக்கு அவங்க மதிப்பிடுறாரு. இப்ப நம்ம சொன்ன பல விஷயங்கள் பாத்தீங்கன்னா எல்லாமே நமக்குள்ள இருக்குது, ஆனா இல்லை. அதுதான் நம்ம பார்க்கணும் இல்லையா? என்ன சொல்லுவாங்க பாரு, இருக்குது ஆனா இல்லை அப்படின்வாங்க. அந்த மாதிரி கண்கள் இருக்குது. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகளா நமக்கு இருக்கிறாங்க, ஐஸ்வர்யம் இருக்குது, உயிர் இருக்குது. ஆனா நீங்க உங்களுக்குள்ள இல்லைன்னா அவங்க பவுல் வந்து சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, அவங்க கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா விஷயங்களையும் அவங்க வந்து மனமாற்றத்துக்குள்ளாக அவங்க என்ன பண்ணணும்னா வர வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்றாரு. அப்போ நிறைய இடங்களை வந்து வேத வசனங்கள் வருது. அப்பெல்லாம் பழைய ஒரு பாடல் பாடுவாங்க. இதெல்லாம் வேத வசனத்துடைய அடிப்படையில் தான் சில ரொம்ப கோபமான சில வசனங்கள் எல்லாம் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, ஏழ்மையா அந்த மாதிரி இடத்துல கண்கள் இருந்தும் நீங்க காணாம இருக்கிறீங்க இல்லையா? காதுகள் இருந்தும் நீங்க என்ன பண்றீங்க? கேட்காமல் இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அங்க நிறைய சொல்லியிருக்கு நம்ம பார்க்கணும். அப்ப அதே மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம கண்கள் இருந்து நம்ம கேட்காம இருக்கோம், பார்க்காம இருக்கோம், காதுகள் இருந்து நம்ம கேட்காம இருக்கோம், நீங்கள் உணராம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கிறோம். இது என்னுடைய அடிப்படையா வச்சு ஒரு பாடல் பாடுறாங்க. 2 லைன் தான். விழிகள் இருந்தும் பார்வை தெரியாதுடன் நான் ஐயா, செவிகள் இருந்தும் காது கேளா செவிகள் நான் ஐயா, விழிகள் இருந்தும் பார்வை தெரியாதுடன் நான் ஐயா, செவிகள் இருந்தும் காது கேளா பழைய பாடல் தான். அப்படின்னு நமக்கான கண்கள் இருக்குது, ஆனா நம்ம குருடாளா இருக்கிறோம். காதுகள் இருக்குது, நம்ம செவிடா இருக்கிறோம். எப்பொழுது நல்ல விஷயங்களை நம்ம பார்க்காம இல்லையா, நல்ல விஷயங்களை சில விஷயங்களை சொல்லும் போது அதுக்கு நம்ம செவி சாய்க்காம நம்ம என்ன பண்றோம்? அப்படி நாம இருந்தோம் சொன்னா நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். வசனம் சொல்றது, சுகபோகமாய் வாழ்கிற உயிரோடே சத்தாக. இன்றைக்கு நிறைய பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் சுகபோகமான நிறைய வாழ்க்கையை என்ன பண்றாங்க? வாழ்கிறத நாம பார்க்கணும். அப்படியெல்லாம் நம்ம இருந்தா, உயிரோடு இருந்தாவே நாம யாருக்கு ஈக்குவல் தான் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாம் இறந்து போனவர்களுக்கு தான் அது வந்து. அப்போ நாம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா எப்படின்னா, அவங்க எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லி நாம நம்புறோம் இல்லையா?
அதுதான் நம்முடைய பாவங்கள் வேத வசனம் சொல்றது, நம்முடைய பாவம் பார்த்தா சிவியர் இருந்தாலும் அது மஞ்சை போல ஆரம்பிச்சு. எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் பரவாயில்ல, பாவத்தினுடைய தன்மையை குறித்து அவர் சொல்வது பெரிய பாவமா சிறிய பாவமா கிடையாது. எதுவுமே அதுல ஏசாயா ஒரு வசனத்தை சொல்வாரு, மனம் பொருந்தி நீ செவி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. மனம் பொருந்தி செவி கொடுக்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு, அதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து, இல்லையா, ஏதோ செவி கொடுத்து கேட்கணும், நம்ம காதுல நல்லா கேட்டு நம்ம போயிட்டு இருக்காது. அப்ப நம்முடைய மனது வந்து அதுதான் நம்ம சொல்றாங்க, மனம் பொருந்தி செவி கொடுத்தல், மனம் பொருந்தி செவி கொடுத்தல். அப்ப நம்ம அதை வந்து கேட்டு அதன் பிறகு நம்ம நடக்கும் போது மட்டும். என்னுடைய குடும்பம் வந்து பெரிய குடும்பமாக தான் இருந்தது. அப்போ முடிச்சு நான் யாருக்குமே தெரியாது. ஆனா கிறிஸ்துக்குள்ளாக நாம இருந்ததுனாலே, ஆண்டவர் வந்து நம்ம தெரிந்தெடுத்ததுனாலே, தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய ஊழியர்கள், கடவுள் கொடுத்த ஒரு வேலை, அடுத்தடுத்ததாக இப்படிப்பட்டதாக இப்போ நம்ம இந்த இடத்துல கூட நம்ம ஆண்டவர் வந்து நம்ம நிறுத்துறாரு அப்படின்னு சொல்லும் போது அது வந்து ஒரு ஆண்டவருடைய அழைப்பு. அப்போ அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுத்துருக்கிறாரா? இதே ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் இந்த வேலூர்ல தான் ஆசிரியருக்காக ட்ரைனிங் படித்தேன், விருதுநகர். யோசிச்சு பார்த்துருக்க மாட்டேன். ஒருவேளை இந்த வேலூர்ல நாங்கள் சத்வாட்சத்தில் வரும்போது இந்த சத்வாட்சத்தில் இருக்கிற ஒரு திருச்சபையில நம்ம கர்த்தருடைய செய்தி கொடுக்கிற வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் நினைச்சு பார்க்கணும். ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட சில வாய்ப்புகளை நமக்கு கொடுக்குறான்னு சொல்லும்போது கிறிஸ்துக்குள்ளாக நாம இருக்கும்போது, அதுதான் நம்ம அந்த வசனத்துல முதல்ல சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுக்குள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கிறிஸ்து இயேசுக்குள் நாம இருக்க வேண்டும். இந்த உங்களுக்கு எபேசியர் குறித்து நாம தொடர்ந்து நம்ம தியானம் பண்ணிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு ஐயா வந்து சொன்னாங்க. அங்க சொல்லுவாங்க திருச்சபை எபிரேயர், அதை வந்து தியானம் பண்ணிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு எல்லாருமே சில இந்த பின்னணி எல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதான் இந்த எபேசியருக்கு எழுதின ஒரு கடிதம், இங்க நிருபம். அவர் வந்து பவுல் வந்து பாத்தீங்கன்னா சிறைச்சாலையில் இருந்து தான் என்ன பண்ணிக்கிறார், எழுதிக்கிறார். ஒரு 4-5 நிருபங்கள்ல இந்த எபேசியரும் ஒன்றுதான். ஏன் இதை வந்து அந்த எபேசிய மக்களுக்கு, அந்த எபேசியர்களுக்கு பவுல் வந்து இதை எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அந்த எபேசியர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்திருக்கிறாங்கன்னு சொன்னா, நிறைய கட்டுக்கதை பேசிட்டு இருப்பாங்க, நிறைய தர்க்கம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடவுளுடைய விசுவாசத்திலிருந்து நழுவி போறவங்களா இருந்திருக்கிறாங்க. இப்படி ஒரு அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஏனோதாரணமான சில வாழ்க்கையில வந்து அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, இருந்திருக்காங்க, அவிசுவாசமா இருந்திருக்கிறாங்க, தர்க்கங்கள் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. தெரியுதோ தெரியலையோ ஏதாவது சில விஷயங்களை குறித்து எல்லா ஜனங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, போதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஜனங்களுக்கு தான் இந்த பவுல் அவர் வந்து என்ன பண்றாரு, இந்த எபேசியர்களுக்கு இந்த நிருபத்தை வந்து எழுதுகிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நாம கூட ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி அந்த எபேசியர்கள் இருந்த ஒரு சூழ்நிலை, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்டல்ல தான் நாங்க தங்கி நாங்க படிச்சுட்டு இருக்கோம். படிச்சுட்டு இருக்கும்போது அங்க வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆண்டவருக்குள்ளாக நாங்க வளர்ந்தோம். என்னுடைய குடும்பம் ஒரு இந்து குடும்பம். இந்த +1, +2, இந்த 10th அந்த மாதிரி நேரங்கள்ல தான் ஆண்டவரை அதிகமா தெரிஞ்சுக்கொண்டோம், வேதத்தை படிக்கிறதுக்கு. அப்ப வந்து நாங்கள் குழுவா அரண்மனத்துல தங்கி நாங்க வந்து ஒரு 4-5 பேர் ஜபம் பண்ணோம். எங்களை கிறிஸ்துவுக்குள்ள வழிநடத்தினது 2 ஆசிரியர்கள். நாங்க வந்து சிஎஸ்சி பேக்ரவுண்ட். அதனால சிஎஸ்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 5 இருப்பாரு, 15-20 திருச்சபைகள் 5க்கு கீழே இருக்கும். அதனால 5 வந்து மாசத்துக்கு ஒரு முறை தான் எங்களால் பார்க்க முடியும், மற்ற விசேஷமான நாட்கள் தான் பார்க்க முடியும். கிறிஸ்துவ பற்றி தான் உபதேசிக்கிறாங்க. அவங்க உபதேசித்த அந்த சில விஷயங்கள் என்ன ஆச்சுன்னு சொன்னா, கடைசியில நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். நாம படிக்கிற சர்ச்சில் வந்து அந்த இருக்கிற மாதிரி ஒரு விளக்கத்துக்கு நாங்க சொன்னோம். அப்ப எங்களுக்கு ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, இனிமேல் அந்த ஜபக்குழு சொல்ற விஷயங்கள் நீங்க என்ன பண்ணுங்க கேட்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்றா, சில நேரங்கள்ல இப்படியே நம்மள வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில நேரங்கள் குழப்புவாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த ஆண்டு சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் அவர்களுக்கு நம்ம எழுப்பினாரு. இந்த கிறிஸ்துவுக்குள்ன்ற ஒரு வார்த்தை இங்க சொல்லியிருக்கிறாங்க. எப்பொழுது நாம அவரோட ஒரு சரிக்கு சமமா நம்ம உட்கார்றோம், ஐயா இருக்கிற ஐயா ஈக்குவலா நம்ம, அப்ப அந்த மாதிரி சந்தோஷம் நம்ம எல்லாருக்கும் எல்லா இடங்களிலும் நிறைய கிடைக்கும். அப்போ
ஆண்டவரோடு நாம உட்கார முடியா அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணுமா, கிறிஸ்துவுக்குள் தான் அவர் வந்து நம்ம என்ன பண்றாரு, உயிரோடு இருக்கிறார். அப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள் நாம இருக்கிறோமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். இந்த கிறிஸ்துவுக்குள் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னா எபேசியர்ல ஒரு 12 முறை அந்த எபேசியர்ல அது வரது நம்ம பார்க்கணும். அப்போ அது அந்த வார்த்தை எவ்வளவு ஒரு முக்கியம். நல்லா அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட 25 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தேன். இப்போ கொஞ்சம் ஒரு 2 வருஷம் நான் இன் பண்றது இல்லை, அது வேற விஷயம். அப்போ கொஞ்சம் நான் இன் பண்ணிட்டாலும் வீட்டாக இருக்கும்போது எப்படி சர்ச் பண்ணீங்கன்னா இதுக்கு உதவி தான் சர்ச் பண்ணேன், நீங்க கிறிஸ்துவா. நிறைய சில நேரங்கள் பிள்ளைகளோடு நாம் இருக்கிறோம் இல்லையா, ஏதோ சில விஷயங்கள் பார்க்குவேன், சார் நீங்க கிறிஸ்டியனா சார், நான் இது வரைக்கும் ஒரு நாள் கூட 25 நாடுகளில் எங்கேயுமே நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னதே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா நம்முடைய நடவடிக்கைகள் நம்முடைய செயல்பாடுகளை பார்த்து அவங்க வந்து நம்மளை பார்த்து என்ன சொல்லணும், இவங்க கிறிஸ்தவன் தான். பாடங்களை வந்து நான் நடத்துவேன் சரிசமமாக தான் அவங்க வந்து நம்ம ஹேண்டில் பண்ணலாம். கிறிஸ்டியன் இருக்கிற கிறிஸ்தவ நம்ம அந்த மாதிரி நம்ம பேச மாட்டோம். ஆனா என்னென்ன விஷயங்கள் வருதோ சில நல்ல விஷயங்கள் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லும்போது அங்க வந்து ஒரு நடுநிலைமையாக தான் நம்ம இருக்கோம். ஆனா அவர்களா நம்மளை வந்து பார்த்து நம்ம செயல்பாடுகளை பார்த்து சொல்லுவாங்க. இந்த புதுசா அந்த ஸ்கூலுக்கு வந்தேன், திடீர்னு ஒரு நாள் ஒரு டீச்சர் கூப்பிட்டாங்க. அப்போ என்னை பார்த்து அவங்க கேட்டாங்க, ஒரு 2 நிமிஷம் பேசினாங்க. அப்படி பேசும்போது ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, உங்களுடைய செயல்பாடுகளெல்லாம் பார்க்கும்போது நீங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கிறீங்க சார், சிறப்பா இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பழக்க வழக்கங்கள் கூட பார்க்கிறேன். பல விஷயங்கள் நான் ரொம்ப யோசிப்பேன், நம்முடைய கண்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் இப்படி இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி இல்லையா. அப்போ இவர்களுக்காக தான் நம்ம செபிக்க வேண்டும். அப்போ அவர்கள் வந்து கிறிஸ்துக்களை நம்ம தான் பண்ணணும். ஒரு காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்தை நான் சொல்லி நான் முடிச்சிடறேன். ஒரு காலத்துல எல்லாம் நான் போய் டிவி எல்லாம் பார்த்துருப்பேன். இதுல தெருவுக்குள்ள அப்பெல்லாம் டிவி பண்ணுறோம். அப்போ என்னை வழி நடத்துறவங்க வந்து கூப்பிட்டார், டீச்சர் விசாரணை மாதிரி பண்ணுவார், நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, டிவி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன பண்றேன்னா ஒரு ஆக்ஷன் போடுறது, டிவி தான் பார்த்துன்னு இருப்போம். ஆனா எங்களை வழிநடத்துறதுக்கு வந்து எங்களை கூப்பிட்டாங்க. நான் சொல்றது 8ஆம் வகுப்பு படிக்கும்போது ஓடி போய் வீட்டுல போய் பார்த்து தூங்கி இருக்கிற மாதிரி எடுத்து வந்து கண்ணெல்லாம் கசங்க நம்ம தான் நடிக்குமே, பிள்ளைங்களுக்கு நடிக்கிறது தெரியல எங்களுக்கு. நாங்கள் அப்பயே நடிக்கும் அப்படியே கண்ணெல்லாம் கசிக்கிட்டு தான் என்ன நான் கூப்பிட்டீங்களா இல்லை, நான் தூங்கி இருக்கிறேன்னு அர்த்தம். ஆனா அவங்களுக்கு தெரியும் டிவி பார்த்து இல்லையா. அவர் பேர் வந்து ஏசுபாதம் அண்ணன். அன்றைக்கு நான் ஏசுபாதம் அண்ணனுக்காக அதையெல்லாம் நான் வந்து பார்க்காம இருந்தேன். 10வது முடிச்சு 11ஆவது வகுப்பு கொடுப்பாங்க. 2 வருஷம் வெளியில் ஹாஸ்டல். 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இங்கே நான் ஹாஸ்டல்ல இருந்தேன் 2 வருஷம். பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை ஆனா எல்லாருமே எங்க தான் போவாங்கன்னா அதிகபட்சமாக சினிமா விருந்துக்கு தான் போவாங்க. உண்மையா சொல்றாங்க, அந்த ஹாஸ்டல்ல படிச்ச 40 பேர் நான் மட்டும்தான் எங்கேயுமே அந்த மாதிரி இடத்துக்கு போக மாட்டோம். 1993ஆவது வருஷம் அது யாரும் எங்க சினிமா தேட்டருக்கு வேற சொந்தக்காரர், அவ்வளவுதான் நம்ம வந்து அந்த தேட்டருக்கு இருக்கோம். ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா மற்ற இயேசு பார்த்த அண்ணனுக்காக இல்லை, இயேசுக்காக இயேசு கிறிஸ்துக்குள் நம்ம இருப்பதுனால இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம விட்டு நம்ம விலகி கிறிஸ்துக்கெல்லாம் நாம இருக்க வேண்டும். இன்னும் ஏராளமான பழக்க வழக்கங்கள் எல்லாம் நம்ம பார்க்கணும். ஆனா இப்படிப்பட்ட நம்ம பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் நம்ம விடுதலை பெறும்போது கிறிஸ்துக்களா அவர் நம்ம உயிரோடு நம்ம என்ன பண்றாரு, அவர் எழுப்பி உன்னதங்களிலே அவருக்கு சமமாக நம்ம உட்கார வைக்கும் போது நிச்சயமா அவர் கொடுக்கின்ற இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும், உன்னதமான ஒரு வாழ்வு கிறிஸ்துக்குள்ளாய் நாம இருக்கும்போது மட்டும்தான் இல்லையா. உன்னதமான வாழ்வு என்பது ஒரு பணக்கார வாழ்வு அல்லது வசதியான வாழ்வு கிடையாது இல்லையா. எல்லா விதமான நன்மைகளாலும் ஆண்டவர் வந்து நம்ம நிரப்புகின்ற ஒரு நல்ல ஒரு வாழ்வை நிச்சயம் நமக்கு ஆண்டவர் தருவார். இப்படி செய்ய ஆண்டவர் நம்மை திரும்பி செய்வாராக. ஆமென்.